Hi, hello everyone. இந்த வீடியோவில் நம்ம டோட் எக்ஸாமினேஷன் April-May 2025 ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் 5th செமஸ்டரில் ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் அண்ட் சுவிட்சிகர் இந்த சப்ஜெக்டோட முக்கியமான 14 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு ஆர் ஸ்கீம் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான 10 மார்க் கொஸ்டின்ஸ் போட்டிருப்போம். ஸோ அது வேறு சப்ஜெக்ட், இது வேறு சப்ஜெக்ட். அது வந்து ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன், இது வந்து ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் சுவிட்சிகர். ஸோ அது வந்து பார்த்தோம்னா 3rd செமஸ்டருக்கான 4th செமஸ்டருக்கான சப்ஜெக்ட், இது 5th செமஸ்டருக்கான சப்ஜெக்ட். இது யார் எழுதுவாங்கன்னு பார்த்தோம்னா என் ஸ்கீம் பசங்க எழுதுவாங்க. ஸோ எம் ஸ்கீமுக்கு முன்னாடி இருக்கவங்க இப்போ 3rd இயர் படிப்பாங்க, இல்லைனா பாஸ் அவுட்டான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. மண்டே நினைக்கிற எக்ஸாம் உங்களுக்கு இது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த சப்ஜெக்டில் எப்படி பாஸ் ஆகலாம். மேக்ஸிமம் நிறைய பேர் பாஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டும் கூட, எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டும் இந்த சப்ஜெக்ட் தான். ஸோ அதனால் ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபெயில் ஆனவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பாஸ் ஆகிக்கலாம். ஏன்னா வந்து 3rd இயரில் இருப்பீங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அரியர் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, அரியரும் கிளியர் பண்ணிடலாம், நல்ல ஸ்கோரோட வெளியே போகலாம். ஸோ வழக்கம் போல் நான் சொல்கிற விஷயந்தான், அரியர் எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க, ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் எழுதலை. அதனால் மேக்ஸிமம் பேப்பர் ரிலேஷன் லிபரலாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா லிபரலாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகலாம். அதுக்கு நீங்கள் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு போகணும். அதுக்கப்புறம் 3 மணி நேரம் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து அதை வந்து டெலிவர் பண்ணணும். ஸோ 1 மணி நேரம் எழுதிட்டு 1.5 மணி நேரம் எழுதிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆக முடியாது. அதே போல் 5 14 மார்க்னா 5 14 மார்க் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மினிமம் 3 14 மார்க்கு கரெக்டாக இதை ட்ரை பண்ணுங்கள். மினிமம் ஒரு 3 3 மார்க் கரெக்டாக இதை ட்ரை பண்ணுங்கள். மற்ற கொஸ்டின்ஸில் எந்த காரணத்தை கொண்டாலும் பிளாங்காக விட்டு வந்துடாதீங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கொஸ்டின், அவுட் ஆஃப் கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கிரேஸ் மார்க்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தெரியாத கொஸ்டின் வந்தால் கூட அதுக்கு ரிலேட்டடாக எதனா டயக்ராம் போட்டு எழுதி வச்சுட்டு வாங்க. சப்போஸ் மார்க் வந்து 1 மார்க் 2 மார்க் உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு தேவைப்படும் போது நீங்கள் அந்த எழுதிருக்கு பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா கொஸ்டின், அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் 1 2 போட்டு பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த சப்ஜெக்டில் எப்படி ஈஸியாக பாஸ் ஆகலான்னு பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு 3 யூனிட் படித்தாலே போதும். 4th யூனிட்டில் கூட கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு வந்து எப்படின்னு தெரியல, எனக்கு வந்து ஃபஸ்ட் யூனிட், 2nd யூனிட், 3rd யூனிட்டில் வந்து ஒரு லிமிட்டடான கொஸ்டின் படித்தாலே ஈஸியாக பாஸ் ஆகலாம், அப்படி தான் எனக்கு தோணும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ 2 கொஸ்டின் கூட சொல்கிறேன், அதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. டயக்ராம் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஜிடிஎஸ்க்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, 5 யூனிட்டுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 32 வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து எண்ட் கார்டில் கொடுக்குறேன். 3 மார்க்கும் வந்து உங்களுக்கு எண்ட் கார்டில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நிறைய சஜஷன் ஆகும். அதை பார்த்து அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கேட்டு சர்க்யூட் டயக்ராம் மட்டும் போட்டு பார்த்து நீங்கள் பாஸ் ஆகலாம். ஸோ இதுதான் சொல்ல வந்தது. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம்னா ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 4 கொஸ்டின் பார்த்தோம்னா ரிப்பீட்டடாக எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான். ஸோ நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் இன்னொரு முறை சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட், இந்த கொஸ்டினை கொடுங்க. ஸோ லாஸ்ட் டைம் இந்த கொஸ்டின் வந்து கேட்கல, அதனால் இந்த முறை கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஹைட்ரோ பவர் பிளான்ட் படிங்க. இதுக்கு வந்து இன்னொரு பேருன்னு சொல்லுவாங்க, பம்ப்டு ஸ்டோரேஜ் சிஸ்டம் சொல்லுவாங்க, பம்ப்டு ஸ்டோரேஜ் ஸ்கீம். 2 கொஸ்டினும் ஒன்று தான், ஸ்லைட்டாக டயக்ராம் மாறும். ஸோ வேறு கொஸ்டின் சொல்லிட்டு விட்டு வந்துடாதீங்க. தண்ணியை பயன்படுத்தி எப்படி வந்து மின்னாற்றல் உற்பத்தி பண்ணுறது, அதான் அந்த கொஸ்டின். அடுத்தது தெர்மல் பவர் பிளான்ட் படிச்சுக்கோங்க. ஸோ தெர்மல் பவர் பிளான்ட் ரொம்ப முக்கியம். தென் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஹைப்ரிட் ரினியூவபிள் எனர்ஜி சிஸ்டம், இதை பார்த்துக்கோங்க, 3rd கொஸ்டினாக. அதுக்கப்புறம் 4th கொஸ்டினாக பார்த்தோம்னா விண்டு பவர் பிளான்ட். இது லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்கப்பா. லாஸ்ட்டாக ரெகுலர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ரெகுலரில் கேட்ட கொஸ்டினை அடுத்தது அப்படியே ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு கொஸ்டின் ஒரு 5 யூனிட்லேயே எதனா ஒரு யூனிட்டில் வந்து 2 யூனிட்டில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, தவிர மேக்ஸிமம் லாஸ்ட்டாக கேட்ட கொஸ்டினை கேட்க வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட்டை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. தென் தெர்மல் பவர் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஹைப்ரிட் எனர்ஜி சிஸ்டம், லாஸ்ட்டாக வந்து விண்டு பவர் பிளான்ட். இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எதனா படிச்சிருந்தீங்கன்னா அதுவும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2nd யூனிட். இந்த 2nd யூனிட்டை நான் வந்து 2ஆக பிரிச்சிடுறேன், பார்ட் ஏ, பார்ட் பி. ஸோ பார்ட் ஏ உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் பார்ட் ஏ படிச்சுக்கோங்க, இல்லை பார்ட் பி ஈஸியாக இருந்தால் பார்ட் பி 2 கொஸ்டின் படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக 2 கொஸ்டின் படிச்சிங்கன்னா 2 கொஸ்டினும் வந்து படிங்க. அதுலேயே வந்து நானே கம்மியாக கொஸ்டின் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் சாய்ஸ் விட்டு படிக்காதீங்க. ஸோ 2nd யூனிட்டில் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினாக பார்த்தோம்னா லேஅவுட் ஆஃப் ஏசிஸ் பவர் ஸ்கீம். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஏற்கனவே கேட்டால் கூட திரும்ப கேட்குற கொஸ்டின், அதனால் அதை பார்த்துக்கோங்க. 2வது எலமெண்ட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனில் என்னென்ன எலமெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் பார்த்தோம்னா டிரான்ஸ்மிஷன் லைனு,
சர்ஜ் அரெஸ்டர், இன்சுலேட்டர், வோல்டேஜ் ரெகுலேட்டர் இப்படின்னு சொல்லிட்டு அதில் யூஸ் பண்ணுற எலமெண்ட்லாம் வந்து ஒரு 7 எலமெண்ட் இருக்கும். ஸோ நம்ம சேனலில் வீடியோ இருக்கும், அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா பார்ட் பி. இதில் பார்த்தோம்னா லேஅவுட் ஆஃப் HVDC. ஸோ லேஅவுட் ஆஃப் லேஅவுட் ஆஃப் ஏசி எப்படி கேட்குறாங்களோ அதே போல் லேஅவுட் ஆஃப் HVDC இந்த கொஸ்டினும் வந்து எப்பயுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அது இல்லைனா வந்து டைப்ஸ் ஆஃப் டிசி லிங்க் கான்ஃபிகரேஷன். லாஸ்ட் டைம் வந்து டைப்ஸ் ஆஃப் டிசி லிங்க் கன்வெர்ட்டர் ஸ்டேஷன் கேட்டாங்க. அதனால் வந்து மேலே 2 கீழே 2 கன்ஃபார்மாக ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க செகண்ட் யூனிட்டில். அடுத்தது யூனிட் நம்பர் 3. இதுலேயுமே நான் 3 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அரியர் எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய கொஸ்டின் படிக்க மாட்டீங்க, அதனால் லிமிட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ 3 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 3 கோர் யூஜி கேபிள். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. லாஸ்ட் டைமாக இந்த கொஸ்டின் கேட்கல, அதனால் இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த யூஜி கேபிளோட டயக்ராம் வரைஞ்சிட்டு தென் அதில் இருக்க பார்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். சென்ட்ரலில் பார்த்தோம்னா கோர் இருக்கும், கோரை சுற்றி வந்து பேப்பர் இன்சுலேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெட்டிங் இருக்கும், ஆர்மரிங், சர்விங் சொல்லிட்டு இதை பற்றியான எக்ஸ்ப்ளனேஷன் அதை கொடுக்குறது தான் வந்து இந்த கொஸ்டின். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் லேயிங். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுவும் லாஸ்ட் டைம் கேட்கல. ஸோ என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கேபிளை வந்து பூமிக்குள்ளே புதைக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த கொஸ்டின். ஸோ ஒரு 3 டைப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டைரக்ட் லேயிங், ட்ராயின் சிஸ்டம், அப்புறம் பார்த்தோம்னா சாலிட் சிஸ்டம் சொல்லிட்டு 3 சிஸ்டத்தை யூஸ் பண்ணி இந்த கேபிள்ஸை வந்து அண்டர் கிரவுண்டில் புதைக்கிறதுக்கான ஒரு முறையை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த கொஸ்டின். அடுத்து பார்த்தோம்னா தேர்ட் கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் இன்சுலேட்டர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாமில் கூட ரெகுலர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ 5 டைப் இன்சுலேட்டர் இருக்குது. பின் டைப் இன்சுலேட்டர், சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர், ஸ்டே டைப் இன்சுலேட்டர், ஸ்ட்ரெயின் டைப் இன்சுலேட்டர், ஷேக்கிள் டைப் இன்சுலேட்டர். ஸோ எனி 3 எல்லாம் எழுத சொல்லலாம், இல்லை எனி 1 எழுத சொல்லலாம், இல்லை ஜென்ரலாகவும் கேட்கலாம். ஸோ அதனால் இதுவும் முக்கியமான கொஸ்டின் தான். ஸோ கன்ஃபார்ம் இந்த 3லேருந்து 1 வந்துடும். 1 இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 3 கோர் யூஜி கேபிள் கேட்பாங்க, இல்லை லேயிங் கேட்பாங்க, இல்லை வந்து டைப்ஸ் ஆஃப் இன்சுலேட்டர் கேட்பாங்க. இதை தவிர்த்து வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் அண்டர்கிரவுண்ட் கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கேட்பானுங்க. அதை லாஸ்ட் டைம் கேட்டதால் இது முறை கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ப்ரெஷர் கேபிள், ஆயில் ஃபீல்டு கேபிளாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின் தான். ஸோ இது 3மே போதும். தேர்ட் யூனிட்டில் நீங்கள் சேஃபாக இருந்துடலாம். ஸோ ஃபோர்த் யூனிட்டில் பார்த்தோம்னா அதே போல் தான் பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரிச்சுட்டேன். நிறைய கொஸ்டின் இருக்கிறதால ஒன்று பார்ட் ஏல படிச்சுக்கோங்க, இல்லை பார்ட் பியில் படிச்சுக்கோங்க. பார்ட் ஏல பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சர்க்யூட் பிரேக்கர்ஸாக வரும். பார்ட் பியில் பார்த்தோம்னா ஃபியூசஸாக வரும். ஸோ லாஸ்ட் டைம் இந்த எக்ஸாமில் வந்து எக்ஸ்ப்ளோஷன் டைப் அந்த லைட்னிங் அரஸ்டர் கேட்டாங்க. அதனால் வந்து லைட்னிங் அரஸ்டர் இந்த முறை கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட் ஏல பார்க்கும்போது ஏர் பிளாஸ்ட் சர்க்யூட் பிரேக்கர், அப்புறம் பார்த்தோம்னா SF6 சர்க்யூட் பிரேக்கர், தென் தேர்ட் கொஸ்டின் வேக்கம் சர்க்யூட் பிரேக்கர். இது 3 சர்க்யூட் பிரேக்கர்லேருந்து கன்ஃபார்மாக ஒரு சர்க்யூட் பிரேக்கர் வருது. ஏன்னா லாஸ்ட் டைம் நடந்த ரெகுலர் எக்ஸாமில் பார்த்தோம்னா ELCB கேட்டு விட்டாங்க. ELCB வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து ELCB கேட்டதால் நம்ம தைரியமாக போகலாம். கண்டிப்பாக ஏர் பிளாஸ்ட்டோ இல்லை SF6ஓ இல்லை வேக்கமோ வரும். ஸோ அது பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் SF6ம் வேக்கமும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது 3த்துல 1 வரும்பா. அப்படி இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஃபியூஸுக்கு வந்துடலாம், பார்ட் பிக்கு வந்துடலாம். அதெல்லாம் பார்த்தோம்னா HRC ஃபியூஸ், அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறது. தென் அதுக்கப்புறமா செமி க்ளோஸ்டு ரீவைரபிள் ஃபியூஸ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த வயர் போட்டு முடுக்கி நம்ம வந்து ஃபியூஸ் கட்டர் இன்செட் பண்ணுங்களா, அந்த ஃபியூஸ் அதை பற்றி சொல்கிற கொஸ்டின். ஸோ கன்ஃபார்மாக ஒன்று மேலேருந்து 1 வந்துடும், கீழே 2லேருந்து 1 வரும். ஸோ பார்த்துக்கோங்க. ஃபோர்த் யூனிட் ரொம்ப ஈஸியான யூனிட். லாஸ்ட்டாக பார்த்தோம்னா 5th யூனிட். ஸோ எப்பயுமே வந்து இந்த 5th யூனிட்டில் நிறைய பேர் படிக்கிறது கிடையாது கொஸ்டின்ஸ், ஆனால் ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸாக இருக்குது, ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரிச்சுட்டேன். இதில் நீங்கள் பார்ட் பியில் பார்த்தோம்னா இந்த கிரவுண்டிங்கோட டைப்ஸ் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் கிரவுண்டிங், ரியாக்டன்ஸ் கிரவுண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டைப் இருக்கும் மேக்ஸிமம். லாஸ்ட் டைம் கூட இந்த ரியாக்டன்ஸ் கிரவுண்டிங் கேட்டாங்க. அதனால் இந்த முறை ரெசிஸ்டன்ஸ் கிரவுண்டிங் கேட்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வந்து சிஸ்டம் கிரவுண்டிங், எக்யூப்மெண்ட் கிரவுண்டிங் இதை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதை வந்து படிச்சிருந்தீங்கன்னா கிளான்ஸ் பார்த்துப்போங்க. ஸோ நார்மலாக எர்த்திங் பண்ணுறதால கரண்ட் ஷாக் நம்மளுக்கு அடிக்காது. ஸோ எக்யூப்மெண்ட் மேலே வந்து ஃபால்ட் ஏற்பட்டு கரண்ட்டு வந்து பரவி இருந்தாலும் அதை நம்ம தொடும்போது நம்மளுக்கு ஷாக் அடிக்காமல் எர்த்திங் பண்ணியிருந்தால் அது கிரவுண்டுக்கு போயிடுது. இதுதான் கான்செப்டே. ஸோ கான்செப்டை புரிஞ்சுட்டு நீங்கள் டயக்ராம் போட்டு கதாட்சியிலே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க இந்த 5th யூனிட்டில் பார்ட் பியில். இதுவே பார்ட் ஏல பார்த்தோம்னா 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் டைரக்ஷனல் டைப் ஓவர் கரண்ட் ரிலே, இன்னொன்று இன்டைரக்ஷனல் டைப் ஓவர் கரண்ட் ரிலே. ஸோ ரெண்டுமே வந்து கொஞ்சம் டயக்ராம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதனால் உங்களால் போட முடிஞ்சதுன்னா அந்த 2 கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இல்லை போட முடியலன்னா உங்களுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கிரவுண்டிங்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க சொல்லிட்டு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் கிரவுண்டிங் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரியாக்டன்ஸ் கிரவுண்டிங் ஓரளவுக்கு சின்ன சின்ன டயக்ராம் தான் இருக்கும், அதை போட்டு பார்த்துக்குங்க. லாஸ்ட்டாக போகும்போது இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. எக்யூப்மெண்ட் கிரவுண்டிங்னா, சிஸ்டம் கிரவுண்டிங்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஓவர் ஆகிடும்.